morning students, welcome to 3GV Max. So last methodல வந்து maximum and minimum பார்த்தோமா. ஸோ சேம் அதே தான், பட் டாபிக் வந்து லாங்குவேஜ் மல்டிப்ளையர். ஸோ சேம் தான், பட் சில ஸ்டெப்ஸ்லாம் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதோடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் மல்டிப்ளையருக்கு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் கமா லேம்டா ஈக்குவல் டு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் ப்ளஸ் லேம்டா ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். திஸ் இஸ் தி definitions of language multipliers. So next நம்ம ஒரு important sum பார்க்க போகிறோம். A rectangular box open at the top is to have a volume of 32 cc. Find the dimension of the box that requires the least material for its construction. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து டாப் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதோடைய வால்யூம் பார்த்தீங்கன்னா 32 cc. ஸோ அதோட டைமென்ஷன் வந்து ஃபைன் பண்ணணும். டைமென்ஷன்னா உங்களுக்கு ரெக்டாங்குலர் பாக்ஸு தெரியுமா? ஸோ அதோடைய லென்த்து, பிரெத்து, ஹைட். டைமென்ஷன் மீன்ஸ் எக்ஸ் ஒய் இசட். அதோடைய லென்த், பிரெத் அண்ட் ஹைட் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் தி டைமென்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தோம்? கேபிட்டல் எஃப் ஈக்குவல் டு ஸ்மால் எஃப் ப்ளஸ் லேம்டா ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு பார்த்தோமா. நம்மளுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ தட் இஸ் எ ஜி. ஸோ இங்கே வால்யூம்க்கு வந்து 32ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ தட் இஸ் எ ஜி வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ்க்கு சர்ஃபேஸ் ஏரியா நம்மளே வந்து ஜென்ரலாக ஒரு ஃபார்முலாஸ் இருக்கும். XY + 2YZ + 2ZX. ஃபஸ்ட்டு XYZ பி தி லென்த், பிரெத், ஹைட் எடுத்துப்பீங்க. ஏன்னா நம்ம வந்து லென்த்து, பிரெத்து, ஹைட்டை வந்து XYZன்னு நம்ம வந்து நேம் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ்க்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ ஃபார்முலா என்னென்னா XY + 2YZ + 2ZX. தட் இஸ் எ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். வால்யூம் வந்து ரெக்டாங்குலர் பாக்ஸ்க்கு XYZ ஈக்குவல் டு 32. நான் சொன்னல 32 வால்யூம் ஆஃப் தி 32 ரெக்டாங்குலர் பாக்ஸ்க்கு வந்து XYZ அதை வந்து நம்ம ஜின்னு வச்சுக்க போகிறோம். சர்ஃபேஸ் ஏரியாவை ஸ்மால் எஃப்னு வந்து நம்ம டினோட் பண்ண போகிறோம். ஸோ த ஆக்சிலரி ஃபங்க்ஷன் அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து ஃபார்முலா இருக்கா? எஃப் ஈக்குவல் டு ஸ்மால் எஃப் ப்ளஸ் லேம்டா ஜின்னு. ஸோ எஃபோடைய வேல்யூ அண்ட் தென் ஜி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் ஃபார்முலா பார்த்தோமோ அந்த ஃபார்முலா தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அதோடைய வேல்யூ நம்ம வந்து மேக்ஸிமம் மினிமம்லேயும் டோ எஃப் டிவைட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஃபைன் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எக்ஸ் ஒய் இசட் 3 கான்ஸ்டன்ட்டுமே இருக்கிறதால எக்ஸுக்கும் 0 ஈக்குவேட் பண்ணுறோம், ஒய்க்கும் 0 ஈக்குவேட் பண்ணுறோம், ஜெட்டுக்கும் வந்து ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ அதோடைய வேல்யூ ஃபர்ஸ்ட்டு வந்து இது வந்து எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் எக்ஸ் வந்து 1 ஆகிடும், பேலன்ஸ் ஒய். நெக்ஸ்ட்டு இதில் எக்ஸ் டேர்ம் இல்லை, இது இஸ் 0. இதில் எக்ஸ் டேர்ம் இருக்கா எக்ஸ் 1 ஆகிடும், 2z ப்ளஸ் லேம்டா. ஸோ இது தானே வந்து வேரியபிளாக இருக்குது. ஸோ இப்போ என்னவாகும்? எக்ஸ் 1 ஆகிடும், YZ கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0. லாஸ்ட் டேர்ம் வந்து 32 வந்து கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ப்ளஸ் டேர்ம் வந்து இந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸ் லேம்டா YZ. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த லாங்குவேஜ் மல்டிப்ளையரில் என்ன பண்ணணும்னா ஏதாச்சும் ஒரு சைடு நம்ம வந்து ரைட் சைடு மட்டும் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ 3 ஈக்குவேஷனில் வந்து லேம்டா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம லேம்டா மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு Y/Z வந்து இந்த சைடு கொண்டு வந்து டிவைட் ஆகிடுமா, இல்லை டிவைட் பை YZ. ஸோ எல்லா டேர்ம் கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணோன்னா கேன்சல் ஆகிட்டு YZ கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்குது 1/Z 2/Y ஈக்குவல் டு மைனஸ் லேம்டா. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு 0. சேம் லைக் திஸ். ஒய்க்கு டிஃப்ரென்சியேஷன் பண்ணோன்னா Y 1 ஆகிடும் எக்ஸ், ஒய்க்கு டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 2Z. ஸோ இதில் ஒய் டேர்மே இல்லை, தட் இஸ் 0 ப்ளஸ் லேம்டா. ஒய்க்கு டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் XZ கான்ஸ்டன்ட், XZ ஈக்குவல் டு 0. ஸோ சேம் லைக் திஸ். அந்த சைட் கொண்டு போனால் மைனஸ் லேம்டா எக்ஸ். ஸோ x/z கேன்சல் பண்ணோன்னா பேலன்ஸ் இருக்கிறது 1/z 2/x ஈக்குவல் டு மைனஸ் லேம்டா. திஸ் இஸ் த செகண்ட் ஈக்குவேஷன். அண்ட் தென் தேர்ட் ஈக்குவேஷன் சேம் லைக் திஸ். ஸோ அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷனே ஃபைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைன் பண்ண வேண்டியது இருக்குது? டைமென்ஷன் எக்ஸ் ஒய் இசட் ஃபைன் பண்ணுமா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஈக்குவேட்டிங் 1 and 2 and 2 and 3 வந்து ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஈக்குவேட்டிங் 1 and 2. ஸோ இங்கே இருக்க ரைட் டேர்ம்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிறதால நம்ம வந்து லெஃப்ட் டேர்ம் வந்து ஈக்குவல் பண்ணிக்க போகிறோம். ஸோ 1/Z காமனாக இருக்கா. ஸோ இது வந்து அந்த சைட் கொள்ளும்போது மைனஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் டேர்ம் மைனஸ் டேர்ம் கேன்சல் ஆகிடுமா. நெக்ஸ்ட்டு 2/Y ஈக்குவல் டு 2/X. 2 மல்டிபிள் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து டிவைட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸ் வந்து டிவைடில் இருக்குது, தட் சைட். எக்ஸ் வந்து மல்டிபிள், Y ஈக்குவல் டு மல்டிபிள். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். ஈக்குவேட்டிங் 2 and 3 அண்ட் தென் 2 and 3யும் ஈக்குவேட் பண்ணோன்னா ஸோ இந்த ஈக்குவேஷன் வரும் 2/x கேன்சல் ஆகிடும். ஏன்னா இந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 1/Z ஈக்குவல் டு 2/Y.
ஸோ ஒய் வந்து அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மல்டிபிள் ஒய். ஸோ ஜெட் இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா மல்டிபிள். ஸோ 2z. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ ஒய், ஒய்யோட வேல்யூ 2z. ஸோ அது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃபன் பண்ணிட்டோமா. ஸோ நம்ம XYZ வந்து நம்மளுக்கு ஒரு நம்பர்ஸாக கிடைக்கல, நம்மளுக்கு இங்கே என்ன கிடச்சிருக்குன்னா ஒரு வேரியபிள்ஸாக கிடச்சிருக்கு. இந்த வேரியபிள்ஸ் போய் நம்ம கண்டிஷன் வந்து ஃபைன் பண்ணி வச்சுருந்தோம். திஸ் இஸ் தி கண்டிஷன், தட் இஸ் மீன்ஸ் ஜி ஃபங்க்ஷன் வந்து இது எஃப் ஃபங்க்ஷன், இது ஜி ஃபங்க்ஷன். இந்த ஜி ஃபங்க்ஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் XY வேல்யூவை. ஸோ ஃபங்க்ஷன் என்ன இருக்குது, XYZ = 32. ஸோ நம்ம இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 2z, ஒய்யோட வேல்யூவும் 2z. அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x = 2z, y = 2z, z மட்டும் அப்படியே இருக்கட்டும் = 32. ஸோ 2 2s are 4, z³ இருக்கா, ஸோ z³ = 32. ஸோ 4 மல்டிபிள் இருக்கா, ஸோ இந்த பக்கம் வந்துட்டு டிவைட் ஆகிடுமா, 4 1s are 4 8s are. ஸோ z³ = 8. நம்ம கியூபிக்கில் எப்படி எழுதலாம், 2³ எழுதலாமா. அப்போ ஜெட்டோட வேல்யூ என்ன, 2. ஸோ ஜெட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம y = இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஜெட்டோடைய வேல்யூ வந்துடுமா. ஜெட் என்ன ஃபைன் பண்ணோம், இப்போ தான் 2 2 2s are 4 ஆகிடும். ஸோ அதனால் y = 4. நெக்ஸ்ட்டு x = yன்னு ஃபைன் பண்ணுமா. எக்ஸோட வேல்யூ 4னா ஒய்யோட வேல்யூ 4னால் நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன தான் இருக்கும், x = 4. ஸோ நமக்கு டைமென்ஷன் தானே ஃபைன் பண்ணோம். த டைமென்ஷன் ஆஃப் தி பாக்ஸ் ஆர் 4,4,2. தட்ஸ் ஆல். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.